வணக்கங்க. நான் கல்பனா கார்டனிங் 101 சண்டேவும் மண்டேவும் கிடைச்ச வாழைப்பழம் நல்லா திக்காக இருந்ததுங்க ஸ்கின்னு. அதை எடுத்துகிட்டு வந்து காய போடாமல் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். இது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசராக செடிங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர். உண்மையாக சொல்லணும்னா சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசருங்க. நிறைய தளர்கள் வச்சு மொட்டுக்கள் நிறைய பூக்களை கொடுக்கும் செடிகளுக்கு. இது கொடுத்து நம்ம மாதக்கணக்காக ஆயிடுச்சு செடிகளுக்கு. இன்றைக்கி கொண்டு வந்து ஊற வச்சுட்டேன். கையோட இந்த ஆலோவேராவை போன வாரமே நம்ம எடுத்து எல்லாம் மாற்றி வச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா. மிச்சம் இருக்க மடல்களை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வாழைப்பழத்தோலோடையும் சேர்த்துட்டோன்னா இது ஒரு நல்ல ரூட்டிங் ஹார்மோனாகவும் செடி வேர்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும்னு ரெண்டுத்தையுமே ஒன்றா ஊற வச்சு 2 நாள் கழித்து இதை நம்ம நல்லா வடிகட்டி டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கங்க. நான் கல்பனா கார்டனிங் 101 சண்டேவும் மண்டேவும் கிடைச்ச வாழைப்பழம் நல்லா திக்காக இருந்ததுங்க ஸ்கின்னு. அதை எடுத்துகிட்டு வந்து காய போடாமல் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். இது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசராக செடிங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர். உண்மையாக சொல்லணும்னா சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசருங்க. நிறைய தளர்கள் வச்சு மொட்டுக்கள் நிறைய பூக்களை கொடுக்கும் செடிகளுக்கு. இது கொடுத்து நம்ம மாதக்கணக்காக ஆயிடுச்சு செடிகளுக்கு. இன்றைக்கி கொண்டு வந்து ஊற வச்சுட்டேன். கையோட இந்த ஆலோவேராவை போன வாரமே நம்ம எடுத்து எல்லாம் மாற்றி வச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா. மிச்சம் இருக்க மடல்களை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வாழைப்பழத்தோலோடையும் சேர்த்துட்டோன்னா இது ஒரு நல்ல ரூட்டிங் ஹார்மோனாகவும் செடி வேர்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும்னு ரெண்டுத்தையுமே ஒன்றா ஊற வச்சு 2 நாள் கழித்து இதை நம்ம நல்லா வடிகட்டி டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.